மட்டக்களப்பு மாவட்டத்தின் திராய்மடு சுவிஸ் கிராம மக்கள் நேற்று பிற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மூடப்பட்டிருக்கும் புகையிரத கடவையை திறக்குமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுனாமி தாக்கத்தினால் வீடுகளை இழந்த மக்களது மேல்குடியேற்ற கிராமமே திராய்மடு சுவிஸ் கிராமமாகும். 2004ஆம் ஆண்டு சுனாமி தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட நாவலடி, டச்பார், புதுமுகத்துவாரம், திருச்செந்தூர் மற்றும் பாலமீன்மடு கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 2000 குடும்பங்களை திராய்மடு சுவிஸ் கிராமத்தில் மீள்குடியேற்றப்பட்டன. திராய்மடு சுவிஸ் கிராமத்திற்கு செல்லும் பிரதான நுழைவாயிலாக திகழ்ந்த புகையிரத கடவை கடந்த 9 மாதங்களாக மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாம் போக்குவரத்து செய்வதில் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழுகின்ற இந்த சுவிஸ் கிராமத்துக்கு பிரதான பாதையாக விளங்கியது இந்த பாதை மட்டும்தான். இந்த பிரதான வீதியை இப்போ கடந்த 9 மாத காலமாக மூடப்பட்டு இருக்கின்றது. இந்த பாதையானது பல வருட காலங்களாக ஏறக்குறைய சுனாமி பிறகு பல வீட்டு திட்டங்கள் வந்த பிறகு பாதிக்கப்பட்ட பாதையானது திடீர் என்பதாக கடந்த 9 மாதங்களாக என்ன காரணம் என்று தெரியாமல் மூடப்பட்டுள்ளது. தற்போது 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றியே திராய்மடு சுவிஸ் கிராமத்திற்கு செல்ல வேண்டிய துப்பாக்கிய நிலை இவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் அமைந்துள்ள 3 பாடசாலைகளுக்கு வருகை தரும் ஆசிரியர்கள், மாணவர்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பாதை எங்களுக்கு தந்தா மாணவர்களும் இலகுவாக 7:30 முதல் சமூகம் அளிக்கக்கூடியதாகவும், ஆசிரியர்களும் இலகுவாக சமூகம் அளித்து மாணவர்களுடைய கற்பித்த நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியதாகவும் இருக்கு. நான் பாளையமட்டிலிருந்து வருகிறேன். இங்கே வரும்போது நான் பாடசாலை போவது கடும் லேட்டாக தான் போகுது. நான் அசம்பிளிக்கும் சமூகம் கொடுக்கவில்லை. இந்த கிராமத்தில் உள்ள வைத்தியசாலை மற்றும் தேவாலயத்திற்கு வருகை தரும் மக்கள் கிராமத்திற்குள் நுழைவதற்காக நாள்தோறும் போராடி வருகின்றனர். மோட்டார் சைக்கிள்களை புகையிரத கடவையூடாக தள்ளிக்கொண்டு பயணிக்கும் நிலையே காணப்படுகிறது. இந்த புகையிரத கடவை மூடப்பட்டமையினால் சேவையில் ஈடுபட்டு வந்த அரச தனியார் பேருந்துகள் தற்போது தமது சேவையை இடைநிறுத்தி உள்ளன. புகையிரத கடவையை திறக்குமாறு கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எல்லா இடங்களிலும் முறையிட்டும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சகலருக்கும் நாங்கள் இதை பற்றிய எல்லா விவரங்களையும் கூறியும் இதுவரை காலமும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் இது எடுக்கப்படவில்லை.